ஒரு முறை தாமஸ் ஆல்வா எடிசன் வெஸ்டர்ன் யூனியன் கம்பெனிக்கு ஒரு மிஷின் ஒன்று வடிவமைச்சு கொடுத்தாங்களாம். அதுக்கு என்ன வேலை நிர்ணயம் செய்யறதுன்னு அவங்களுக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சா. அப்போ எடிசனும் அவங்களோட மனைவியும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எடிசனுடைய மனைவி சொன்னாங்க, என்னங்க $20,000 கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு எடிசன் சொன்னாங்க, இந்த தொகை ரொம்ப பெருசா இருக்கு, யாரும் வாங்காம போயிட்டாங்கன்னா நம்ம இந்த மிஷினை வச்சு என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பணம் தருவதற்காக அந்த வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்திலிருந்து ஒரு அதிகாரி ஒருத்தங்க வந்தாங்க. எடிசன் கொஞ்ச நேரம் மௌனமாவே இருந்தாரு. எப்படி நம்ம அமௌண்ட்டை சொல்றது, எவ்வளவு சொல்றதுன்னு தெரியாம பொறுமையை இழக்காம இருந்தாரு. அப்போ பொறுமையை இழந்த அந்த அதிகாரி என்ன பண்ணிட்டாரு, உங்க இயந்திரத்துக்கான விலை முதல் தவணையா $100,000 வச்சுக்கோங்க, மீதி எவ்வளோன்னு சொல்லி எடுப்பாங்க, அந்த காசோலை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த மிஷின் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அவசரப்படாம பொறுமையா இருந்த எடிசனுக்கு 4 மடங்கு லாபம் கிடைச்சதுங்க. ஆனா அவசரப்பட்ட அந்த நிறுவனத்தோட அதிகாரிக்கும் அந்த நிறுவனத்துக்கும் 4 மடங்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அவசரம் நமக்கு சிப்பியை மட்டும்தாங்க கொடுக்கும், ஆனா பொறுமையா இருந்தா முத்துக்களே நமக்கு கிடைக்குங்க. ஒருத்தவங்களோட திறமைய வெற்றியா மாத்தி தரது அவங்களோட பொறுமையும் நிதானம் மட்டும்தாங்க.